ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஏற்கனவே இந்த டாப்பிக்கில் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம காயினை வச்சு எப்படி சம்ஸ் போடுறது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ₹1 காயின் எடுத்திருக்கேன். இது என்ன பக்கம்? பூன்னு சொல்லுவோம் தமிழில், இங்கிலீஷில் வந்து டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுவே இதை நம்ம ஹெட்டு, தலை அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஒரு நாணயத்தை நம்ம சுண்டி விட்டோம் அப்படின்னா இந்த தலை பக்கம் விழலாம், அப்படி இல்லைன்னா பூ பக்கம் விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நான் காயின் டாஸ் பண்ணுறேன். இது பூவா தலை? பூ விழுந்திருக்குமா இல்லை தலை விழுந்திருக்குமா நமக்கு தெரியாது. ஆனால் இந்த பூ இல்லை தலை இது ரெண்டுத்துக்குள்ளே தான் விழுந்திருக்க போகுது. இதை தவிர்த்து வேறு எதுவும் நமக்கு இதில் ஆன்சர்ஸ் வரப்போகிறது கிடையாது. அப்போது ஒரு காயினை நம்ம சுண்டி விடும் பொழுது நமக்கு வரக்கூடிய ஆன்சர் இந்த மாதிரி தலையாக இருக்கும், அப்படி இல்லைன்னா பூவாக இருக்க சான்ஸ் இருக்குது. இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஒரு காயினை சுண்டி விடும் பொழுது ஹெட்டு, அப்படி இல்லைன்னா டைல், இதை தான் நம்ம ஆன்சர்ஸாக எழுதணும். அப்போது 2 ப்ராபபிலிட்டி, அதாவது 2 சான்ஸ் நமக்கு இருக்குது, அப்படி தானே? அப்போ 2 சான்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம கூறுவெளி சாம்பிள் ஸ்பேஸில் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி ஹெச்ன்னு எழுதலாம், அப்படி இல்லைன்னா டைல் அப்படின்னு எழுதலாம். இந்த 2 சான்ஸ் தான் இருக்குது. ஒரு காயினை நம்ம சுண்டி விட்டோம் அப்படின்னா இந்த 2 சான்ஸில் மட்டும்தான் நமக்கு ஆன்சர்ஸ் வரும். ஹெச்னு இருக்கும், அப்படி இல்லைன்னா டி. ஓகே, இதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். P of A = N of A by N of S. இந்த P of Aனா ப்ராபபிலிட்டி ஆஃப் A, நிகழ்தகவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ஏற்கனவே பார்த்துருப்போம். இதில் N of S அப்படின்றது டோட்டலாக நமக்கு வரக்கூடிய ஆன்சர். HT இது 2 தான் இதில் நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர். அப்போது இதில் மொத்தமாக எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த 2 பாசிபிலிட்டிஸை தான் N of Sக்கு பதிலாக நம்ம 2 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இதில் N of A அப்படின்றது என்ன அப்படின்னா நமக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதோட ஆன்சர். சரியா? இப்போ நம்மக்கிட்ட இந்த ஒரு காயினை நீங்கள் சுண்டி விடும் பொழுது ஹெட்டு எத்தனை வந்திருக்குன்னு கேட்டால் எத்தனை வரும்? 1 தான் வரும். அப்போது 1/2 அதுதான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? இது மாதிரி என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும். இது ஒரு காயினுக்கான விதிமுறை. இப்போ நம்ம இதே மாதிரி 2 காயின் சுட்டி விட்டால் என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரே டயத்தில் 2 காயினை நம்ம இந்த மாதிரி டாஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி வேணாலும் விழலாம். ஹெட்டு டைல்னு விழலாம், இல்லை டைல்னு விழலாம், இல்லை ஹெட்டுன்னு விழலாம், இல்லை ஹெட்டு டைல் எது வேணாலும் நமக்கு விழலாம். அப்போது அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ நம்ம போட்டது 2 காயின் இல்லையா? இப்போ 2 காயின் அப்படின்னா ஹெச்டி, இந்த காயினுக்கு ஒரு ஹெச்டி, அந்த காயினுக்கு ஒரு ஹெச்டி. அப்போது இதை எழுதும் போது ஹெச்டி, அப்படி இல்லைன்னா டிஹெச், அப்படி இல்லைன்னா டிடி, இதுதான் மொத்த பாசிபிலிட்டிஸ். அப்போ இதை எப்படி எழுதுறது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கிடைக்கிறது ஹெச்னு விழலாம், அப்போது ஹெச்னு எழுதிப்போம். அப்படி இல்லைனா ஹெச்டி அப்படி விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா டிஹெச்னு விழுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா டின்னு விழ சான்ஸ் இருக்குது. இந்த 4 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. அப்போது 2 காயினை நம்ம சுண்டி விட்டோம் அப்படின்னா N of S மொத்தமாக எத்தனை? 4. நம்பர் ஆஃப் டைம்ஸ், முதல்ல எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு எண்ணி பார்த்தீங்கன்னா அதுதான் N of S. அதுதான் அந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இப்போ P of Aனா N of A by N of S. இந்த N of Sக்கு பதிலாக தான் 4ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிப்போம். அப்புறம் நமக்கு N of A என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு விழக்கூடிய 2 காயினுமே ஹெட்டுன்னு விழணும்னு வச்சுக்கோங்களேன். ஹெட்டு மொத்தமாக எத்தனை இருக்குது? ஒரு சான்ஸ் தான் இருக்குது. அப்போ ஆன்சர் 1/4. இப்படி தான் நீங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இப்போது 3 காயினை நீங்கள் டாஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 2 இப்போ 3 காயினை நீங்கள் டாஸ் பண்ணுறீங்க. ஒரே டயத்தில் 3த்தை சுண்டி விட்டீங்க அப்படின்னா என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா 3த்துலேயும் டிஃப்ரெண்ட்டாக விழும். ஹெச்டிடி, ஹெச்டிஹெச், அந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா? அதை ஆர்டர் படி எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹெச். அப்போ நம்ம எப்படி எழுதணும்? 3 காயினுமே ஹெச்னு விழுதுன்னு வச்சுக்கலாம். சப்போஸ் ஹெச்டியாக கூட விழலாம். அப்போ செகண்டு ஹெச்டி. நெக்ஸ்ட்டு ஹெச்டிஹெச்னு விழலாம். அப்படியும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஹெச்டி
டி இப்படி விடலாம். ஓகே, இதே மாதிரி டி ஹெச் ஹெச்னு விடலாம். அப்படி இல்லைன்னா டி ஹெச் டின்னு விடலாம். அப்படி இல்லைன்னா டி டி ஹெச்னு விடலாம். அப்படி இல்லைன்னா டி டி டின்னு விடலாம். இத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போது 3 காயின் நீங்கள் ஒரே நேரத்தில் சுண்டி விட்டீங்க அப்படின்னா மொத்தமாக எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குது? 8 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ ஞாபகம் வச்சுக்கணும், என் ஆஃப் எஸ் என்ன அப்படின்னா 8. இதை நீங்கள் ஈஸியாக எழுதுறதுக்கு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த 2 காயின் எழுதுகிறப்ப ஹெச்ஹெச் ஹெச்டி டிஹெச்னு எழுதுறீங்களே, அதே மாதிரி முன்னாடி எல்லாத்துலேயும் ஹெச்ஹெச்னு போட்டுட்டு செகண்ட் அதே எழுதி முன்னாடி எல்லாமே டிடிடின்னு போட்டு கூட நீங்கள் சம் எழுதுனீங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ என் ஆஃப் எஸ் எத்தனை அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை வச்சு இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஆன்சர்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ என் ஆஃப் எஸ் 8ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு என்ன கொஷின் கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேல்யூ மேலே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். இப்போ எல்லாமே வந்து ஹெச்ஹெச்னு விழணும்னா 1/8 அந்த மாதிரி பி ஆஃப் ஏ வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? என்ன கேட்குறாங்களோ அதை மேலே போட்டுக்கோங்க, டோட்டல் மொத்தத்தை கீழே போட்டுக்கலாம். ஓகே, இதே மாதிரி ரிலேட்டடான சம்ஸை கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். பாய்.